இந்த குழந்தைய நினைச்சுதானே நீங்க ரொம்ப கவலைப்பட்டீங்க, துடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதான் குழந்தை உங்ககிட்ட இருக்கட்டும் நான் கொண்டு வந்துட்டேன். எப்படி? காயத்ரி கொடுத்தாளா? குழந்தைய கொடுக்க மாட்டான்னு தெரியும், அதனாலதான் அவளுக்கு தெரியாமலேயே குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன். என்ன சொல்ற? காயத்ரிக்கு தெரியாம? காயத்ரிக்கு இந்த குழந்தைகிட்ட எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உரிமை உங்களுக்கும் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். சூர்யா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குழந்தைய பார்க்க முடியல, கொஞ்சம் முடியலன்னு தானே கவலைப்பட்டீங்க. இப்ப உங்க இஷ்டம் போல கொஞ்சங்க கொண்டாடுங்க சூர்யா. என் செல்லமே, என் குழந்தை, நீ என் செல்லண்டா. சூர்யா, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கலாமா? சொல்லு சுப்பு. கௌதமும் உங்க பையன்தான், ஆனா அவன் மேல நீங்க இவ்ளோ பாசம் வச்சது இல்லையே, ஏ? எனக்கு தெரியும் சூர்யா, கௌதம் ஏன் பையன், இவன் காயத்ரி பையன், அதானே? இங்க பாரு. என்ன சொல்றீங்க தண்டபாணி? நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்தம்மா. இல்ல வேற யாரையாவது பார்த்து தப்பா சொல்றீங்களா? என்னம்மா, சுப்பு எனக்கு தெரியாதா என்ன? அது எப்படி வேற யாரையா பார்த்துட்டு சுப்புன்னு நான் நினைப்பேன்? இங்க பாருங்கம்மா, காயத்ரி வீட்டு பக்கத்துல சுப்பு ஆட்டோல ஏறி போனதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க கையில ஒரு குழந்தையும் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது காயத்ரியோட குழந்தையா தான் இருக்கணும். சுப்பு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. காயத்ரிக்கு எதிராக அவ இப்படி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. இது எங்க போய் முடியுமோன்னு தெரியல. ஆனா அந்த சுப்புவை சும்மா விடக்கூடாது தண்டபாணி. விட்டு அவ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. பண்ண தப்புக்கு அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். வாங்க போலாம். காயத்ரி, எனக்கு நம்பிக்கை இருக்குமா? போலீஸ் எப்படியும் குழந்தைய கண்டுபிடிச்சிருவாங்க, நீ அழாதம்மா. ஆமா காயத்ரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க குழந்தைய கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருவாங்க. ஐயோ, எப்படிப்பா, எப்படி? குழந்தைய யார் கடத்திட்டு போனாங்கன்னே தெரியலையே. இதுல போலீஸால மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தப்பிச்சு போனால அந்த பொண்ணு, அவளை பத்தின எல்லா அடையாளத்தையும் உங்க அப்பா போலீஸ்ல கரெக்டா சொல்லிருக்காரு. போலீஸ்காரங்களும் அவ பழைய குற்றவாளியா தான் இருக்கணும், எப்படியும் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிருக்காங்கம்மா. நீ தைரியமா இருமா. அவதான் குழந்தைய கடத்தலையேம்மா. அவ கடத்தலமா, அவ குரூப்பை சேர்ந்த வேற யாரோ தான் கடத்திருக்காங்க. நான் அவளை துரத்திக்கிட்டு அந்த பக்கமா ஓடுனேன். வேற யாரோ இந்த பக்கம் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க. கரெக்ட்பா, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ரேணுகா, என் குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. தெரியும் காயத்ரி, உன் குழந்தைய கடத்திட்டு போனது வேற யாரும் இல்ல, சுப்புதான். என்ன சொல்ற நீ? சுப்புவா? தண்டபாணி, நீங்களே சொல்லுங்க. ஆமாம்மா, நான் இந்த பக்கமாக வந்துகிட்டு இருக்கப்போ ஒரு ஆட்டோ கிராஷ் ஆச்சு. அதில் சுப்புவும் அவங்க கையில் ஒரு குழந்தையும் இருந்துச்சுமா. ஐயோ, அந்த குழந்தை கௌதமா இருக்கும் தண்டபாணி. இல்லைம்மா, கௌதம் எனக்கு நல்லாவே தெரியும். இது அவனை விட சின்ன குழந்தையா இருந்துச்சு. ஆனா சுப்பு எதுக்காக? போதும், நிறுத்து காயத்ரி. இன்னுமா நீ அவளை நம்பிக்கிட்டு இருக்க? அவ எதுக்கும் துணிஞ்சவ, எது செய்யறதுக்கும் அஞ்சாதவ. எனக்கு அப்பவே தோணுச்சு,
போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டபோது ஒரு நிமிஷம் எனக்கு அவ முகம் தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. ஆனா ஆதாரம் இல்லாம நம்ம யார் மேலேயும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாயை மூடிக்கிட்டு பேசாம வந்துட்டேன். அவளுக்கு எப்படி நமக்கு இவ்ளோ பெரிய துரோகம் செய்யறதுக்கு மனசு வந்தது? அம்மா நான் இப்ப சொல்றேன்மா, குழந்தைய உண்மையிலேயே சுப்பு தான் கடத்திட்டு போயிருந்தானா அவளை நான் சும்மா விட மாட்டேன். காயத்ரி இப்ப பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. இப்பவே நம்ம போய் சுப்புவை பார்த்து குழந்தை தூக்கிட்டு வந்துடலாம் வா. இரு ரேணுகா, நீயும் காயத்ரியும் வீட்ல இருங்க, நானும் அப்பாவும் போயிட்டு வரோம். நீங்க மட்டும் தனியா போய் பார்த்தா அவ குழந்தைய பார்க்கவே இல்ல, குழந்தைய திருடிட்டு போகவே இல்லைன்னு போய் சொல்லுவாமா? உங்களால அவ கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க முடியாது. இல்ல ரேணுகா, நானும் அப்பாவும் தனியா போறது இல்ல, அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவையும் கூட்டிட்டு தான் போறோம். அவங்க எங்க கூட வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சு தட்டுற விதத்துல தட்டாங்கன்னா எல்லா உண்மையை சொல்லிடுவா, குழந்தையும் கொடுத்துருவா. காயத்ரி சொன்ன மாதிரி அவ பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். அவளை சும்மா விடக்கூடாது. வாங்க போலாம். ரேணுகா, அந்த சுப்புக்கு நான் என்னடி பாவம் பண்ண? அவ நல்லா இருக்கணும்னு தானே நினைச்சேன். என்னை ஏண்டி இப்படி சித்திரவதை பண்றா? என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறாளே, ஏண்டி? ஏன் இப்படி எல்லாம் பண்றா? நீ அழாத, குழந்தை கிடைச்சிரும். என்னம்மா நீ? எதுக்கு நீ இப்படி தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எந்த தப்பும் பண்ணல. என் மனசுக்கு நியாயம்னு பட்டதுதான் பண்ணேன். ஒரு விஷயம் உனக்கு மட்டும் நியாயமா இருக்க கூடாது, அது மத்தவங்களுக்கு நியாயமா இருக்கணும். இப்ப நீ காயத்ரிக்கு பெரிய அநியாயம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க. ஆமா, காயத்ரி சூர்யாவுக்கு பண்ணதுதான் அநியாயம். இவர் குழந்தைய இவரே பார்க்க கூடாதுன்னு முட்டுக்கட்டை போட்டால, அதுதான் ரொம்ப ரொம்ப அநியாயம். சும்மா விதண்டாவாதமா பேசிட்டு இருக்கா சுப்பு. குழந்தைய காணோன்னு காயத்ரியும் அவங்க அம்மா அப்பாவும் எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியா? யோசிச்சு பார்க்கல மாமா, நான் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவையும் இல்ல. சூர்யா குடிச்சிட்டு வந்து தான் குழந்தைய நினைச்சு நினைச்சு புலம்னாரு. அத பார்த்தப்புறம் சூர்யா கிட்ட இந்த குழந்தைய கொண்டு வந்து சேர்க்கணும்னு மட்டும்தான் யோசிச்சேனே தவிர வேற எதையுமே நான் யோசிக்கல. என்னங்க மிட்டாய் இப்படிதான் 1008 நியாயம் பேசிட்டு இருப்பா. டேய் குழந்தைய என்கிட்ட கொடு. ஏமா? குடுறா குழந்தைய முதல்ல என்கிட்ட கொடு. ஏய் எதுக்குன்னு கேக்குற? காயத்ரி கிட்ட கொண்டு போய் முதல்ல குழந்தைய கொடுத்துட்டு வரேன். குடுறா. இன்னும் 2 நாள் குழந்தை இங்க இருக்கட்டுமா, அப்புறம் காயத்ரி கிட்ட அதெல்லாம் வேணா குடு. அம்மா ப்ளீஸ் மா. புரியாம பேசாத, இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? ஐயோ நீ எந்த பிரச்சனையும் வராது, வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீ பேச ஐயோ, கேக்குறியா இல்லையா? தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருமா. டேய் சூர்யா, முதல்ல அம்மா கிட்ட குழந்தைய கொடு. அப்பா சொன்னா புரிஞ்சுங்க மாமா ப்ளீஸ் மா. இத பாரு, நான் சொல்ற பேச்ச கேப்பியா இல்லையா நீ? அம்மா, நான் சொல்றேன். குழந்தைய கொடுங்க. சுப்பு ஏய் சுப்பு, என்ன பண்ற நீ? குழந்தைய என்கிட்ட கொடு. கொடுக்க மாட்டாதே. ப்ளீஸ் மா, சுப்பு பாப்பா இங்க இருக்கட்டுமா? அது எப்படிடா இருக்க முடியும்? ஐயோ அத்தை விட்டுருங்க, சூர்யாவோட குழந்தை சூர்யா கிட்ட தான் இருக்கணும். வேற யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன், கொடுக்கவும் விட மாட்டேன். பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏய், குடு. சுப்பு. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், நாங்க சொன்ன மாதிரி இந்த சுப்பு தான் குழந்தைய திருடி இருக்கா. ஏய், குழந்தைய குடுறி. முடியாதுமா. பாத்தீங்களாமா, உங்க முன்னாடியே என் பேரனை கொடுக்க மாட்டேங்கிறா. ஏய் குழந்தைய அந்த அம்மா கிட்ட கொடு. மேடம், இது இவங்களோட பேருந்தான், அதே நேரத்துல இவரோட குழந்தையும் கூட. இவங்களுக்கு இந்த குழந்தைகிட்ட என்ன உரிமை இருக்கோ அதை விட அதிகமா இவருக்கும் இருக்கு. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் அம்மா, குழந்தைய திருடிட்டு வந்துட்டு என்ன ரூல்ஸ் பேசுறான்னு. நீங்க இருங்கம்மா, நான் பேசிக்கிறேன். குழந்தைகிட்ட அப்பாக்கு உரிமை இருக்குன்றது உண்மைதான், ஆனா அதை விட அம்மாக்கு இருக்கிற உரிமை ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம நீ திருட்டுத்தனமா குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்க. மரியாதையா குழந்தைய திருப்பி கொடுத்துரு. மேடம் ப்ளீஸ். ஏய், குழந்தைய கொடுக்கறியா இல்லையா? குடுன்னு சொல்றல்ல. ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சூர்யா கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சிடாதீங்க மேடம். குழந்தைய கொடுக்க போறியா இல்லையா? குடுறி குழந்தைய குடு. அம்மா குழந்தைமா. அம்மா நீங்க குழந்தையோட வீட்டுக்கு போங்க, நான் இவளை பாத்துக்கிறேன். ஏய், நட ஸ்டேஷனுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, அவதான் குழந்தைய கொடுத்துட்டால, அப்புறம் எதுக்கு சுப்பு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறீங்க? இவங்க சுப்பு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவ எனக்காக தான் குழந்தைய தூக்கிட்டு வந்தா. நியாயப்படி பார்த்தா நீங்க என்னதான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகணும். சுப்பு இல்ல,
நான் வரேன் மேடம். சூர்யா ப்ளீஸ் நீங்க இருங்க. இதை ஆரம்பிச்சு வச்சது நான் தான். இதை முடிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு தான் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். சரி சரி கிளம்பு. இன்ஸ்பெக்டர் அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சம்பந்தியம்மா, சுப்பு பண்ணது தப்புதான். இவளை மன்னிச்சு விட்டுருங்கம்மா. மன்னிக்க கூடிய தப்பா சம்பந்தியாவ பண்ணிருக்கா? நான் அன்னைக்கே வந்து சொல்லிட்டு போனேன், எங்க பொண்ணோட வாழ்க்கையில தலையிடாதே, அது உனக்கு நல்லது இல்லன்னு. அதையும் மீறி திருட்டுத்தனமா வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கானா? எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அவளுக்கு. ஏதோ தெரியாம பண்ணிட்டா. நீங்க தயவு செஞ்சு அதை பெருசுப்படுத்தாதீங்க. தெரியாம பண்ணிட்டாளா? இவன பச்சை குழந்தையா? தெரிஞ்ச திமிர் எடுத்து பண்ணிருக்கா சம்பந்தி. அதுக்காக இவளுக்கு தண்டனையை கொடுத்துதான் ஆகணும். குழந்தைய காணோன உடனே காயத்ரி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவள அந்த நிலைமையில பார்த்த உடனே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளவு துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? இதெல்லாம் இவ கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாளா? சூர்யாக்கு ஒரு கஷ்டம்னா நான் வேற யார பத்தியும் யோசிக்க மாட்டேன். பாத்தீங்களா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு திமிரா பேசுறான்னு? ஷோ, அவ தெரியாம பேசிட்டா சம்பந்தியம்மா. நீங்க பெரிய மனசு பண்ணி இந்த கம்ப்ளைண்ட வாபஸ் அது வாங்கிக்கோங்க. முடியாது சம்பந்திமா, முடியவே முடியாது. இதோ பாருங்க இன்ஸ்பெக்டர், நாங்க கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குற மாதிரி இல்ல. நீங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அவ மேல தாராளமா எடுங்க. வாங்க போலாம். வா. சம்பந்தியம்மா, என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? நட ஸ்டேஷனுக்கு. என்னங்க பாத்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? ஏதாவது பண்ணுங்களேன். என்ன பண்ண சொல்ற? நாம எல்லாரும் எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம். அவங்க தான் தீர்மானமா சொல்லிட்டு போயிட்டாங்களா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இவனுக்கு இதெல்லாம் தேவையா? இருக்கிற பிரச்சனை பத்தாதா? எல்லாம் தலை எழுத்து. ஏம்மா, 2 பேரும் ஏமா இங்கேயே காத்துட்டு இருக்கீங்க? உள்ள போய் உட்காரலாம்ல. காயத்ரி, நீ வா உள்ள போலாம். அம்மாவும் அப்பாவும் போய் இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் காணுமே ரேணுகா. வந்துருவாங்க காயத்ரி. குழந்தை கிடைச்சிருக்கோம்ல, சுப்பு குழந்தைய கொடுத்திருப்பால. கொடுக்காம போலீஸ கூட்டிட்டு தானே போயிருக்காங்க. கொடுத்து தானே ஆகணும். எனக்கு என்னமோ ரொம்ப கவலையே பதட்டமா இருக்கு. என் குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது காயத்ரி, நீ கவலைப்படாத. அவங்க 2 பேரும் போனாங்கல்ல, போன் எடுத்துட்டு போயிருக்கூடாது. 2 பேரும் செல்போனை வீட்லயே வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பாருங்கம்மா, எதுக்காக இப்போ கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? குழந்தைய யார் கடத்திட்டு போனாங்கன்னு தெரியாத வரைக்கும் நீங்கள் பயப்பட்டது ரைட்டு. இப்போ சுப்பு தான் கடத்திட்டு போனாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அம்மாவும் அப்பாவும் குழந்தைய தூக்கிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. கண்டிப்பாக குழந்தையோட தான் வருவாங்க. நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. இங்கதான் நிறுத்துங்க. அம்மா, காயத்ரி, உன் குழந்தை. அம்மா, அம்மா, சுப்பு என்ன சொன்னா? அவ எதுக்காக குழந்தைய கடத்தினாளா? சூர்யாவுக்காக கடத்தினாலும். காயத்ரி சூர்யா கிட்ட குழந்தைய காட்டாம இருந்தால, அதை தாங்க முடியாம அவர் ரொம்ப வேதனைப்பட்டாராம். அவர் படுற வேதனையை தாங்க முடியாம இவ குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாளாம். சூர்யாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடியே தெனாவுட்டா பேசுறா. அப்போ சுப்புவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல? பண்ணிட்டாங்கம்மா. அதெல்லாம் எவ்வளவு தண்டிச்சாலும் திருந்தாத ஜென்மம்மா. நீ பாட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டியே. காயத்ரி குழந்தைய காணோன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா நாங்கெல்லாம் ரொம்ப பதறி போயிட்டோம். நீ எங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியான்னு கேட்டா அந்த திமிர் பிடிச்சவ என்ன சொல்றா தெரியுமா? சூர்யாவுக்கு ஒரு கஷ்டம்னா எப்பாடுபட்டாவது நான் அதை தீர்த்து வைப்பேன், அதுக்காக மத்தவங்களை பத்தி நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்றா. பாம்புன்னு தெரியாம பாலை வாத்துட்டியம்மா. இதோ பாரு, அவகிட்ட நல்ல குணம்னு எதுவுமே கிடையாது. இன்னொரு தடவை அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான். இல்லம்மா,
இன்னைக்கு சுப்பு எனக்கு இன்னொரு பாடத்தை கத்து கொடுத்துட்டா. எல்லாரும் என்ன மாதிரி மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்களா இருக்க மாட்டாங்கன்னு நல்லா புரிய வச்சுட்டா. காயத்ரி, இனிமே நீ அவ மேல பரிதாபமே படாத. அவ லாக்அப்ல இருக்கான்னு நினைச்சு கவலை எல்லாம் படாத. இது அவளுக்கு சரியான தண்டனை தான். இன்னும் அவ எவ்வளவு அனுபவிக்க போறான்னு பாரு. வாமா உள்ள போலாம். சரி, நீ உள்ள வா. வாங்க. நீயா? நீ எதுக்கு என் வழியை மறைக்கிற? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட நீ என்ன பேச போற? உன்னோட அப்பாவுக்காக நான் பண்ணாத கிரிமினல் வேலையே கிடையாது. அவர் வெட்டிட்டு வான்னு சொன்னா வேரோட பிடிங்கிட்டு வந்து நின்று இருக்கேன். என் மேல எத்தனை கேஸ் இருக்குன்னு எனக்கே தெரியாது. எல்லாம் உன் அப்பாவுக்காக பண்ணது. சரி, இப்ப எதுக்கு அதை என்கிட்ட சொல்ற? உச்சி வெயில ஒன்னு வச்சு புலம்பணுன்னு திருச்செந்தூர் முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏய், என்ன கிண்டல் பண்றியா? என்ன கேட்குற கேள்வி? உன் அப்பா என்னை வச்சு 1008 காரியம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அவர் இப்போ சேஃபாக தலைமறைவாயிட்டாரு. நான் எங்கே வெளில போகலான்னு பார்த்தா போலீஸ் என்ன தேடிட்டு இருக்கு. நான் எங்கே இப்போ ஒளியலான்னு பார்த்தா கையில் பணம் வேற இல்லை. அதுக்கு அதான் உன்னை பார்த்து பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஏய், என்ன ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி பேசுற? செஞ்ச வேலைக்கு பணம் கேட்கறது கொடுத்து வச்ச பணத்தை கேட்குற மாதிரி தான். அந்த அளவுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. நீ வேலை செஞ்சதே எங்க அப்பா கிட்ட. அவர்கிட்ட போய் கேளு. அந்த ஆள் தான் எங்க இருக்கிறாருன்னே தெரியலையே. தெரியலன்னா போய் தேடு. எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு மட்டைங்க தானே. ஏய், எங்க ஒளிஞ்சிருப்பாருன்னு உனக்கு தெரியாதா? கஷ்டமா என்ன கண்டுபிடிக்கிறது. போய் கண்டுபிடிடா. ஏய், என்ன திமிரா பேசுற? பெரிய ஒரு பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். இல்ல அவ்வளவுதான். ஏய், இல்லனா என்னடா பண்ணுவ? ஏய், பொண்ணுங்கிட்ட பணத்தை வசூல் பண்றதுக்கு 1008 வழி இருக்கு. அப்படி எதையும் என்ன பண்ண வச்சிடாத. ஒழுங்கு மரியாதை எனக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு ஒழுங்கா போயிரு. இல்ல பிரச்சனை ஆயிடும். ஏய், என்ன மிரட்டுற? நீ யாரு? உனக்கு எனக்கும் என்னடா சம்பந்தம்? வேணாம் கல்யாணி, பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு என் வழியில போயிட்டு இருப்பேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம திமிரா பேசின அப்புறம் உனக்கு நல்லதில்ல, பாத்துக்க. ஏய், நானும் உன்ன மாதிரி இருந்தவ தான். மறந்துட்டியா? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுடா. என்னது? ஏய், அவ்வளவு ஏய், திமிரா கையை பேசுற. விடுடா. நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. கையை விடுடான்னு சொன்னேன். பணத்தை கொடுத்துட்டு போ. கையை விடுடான்னு சொன்னேன். ஏய், பேசிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? டேய், கையை விடுடா. ஏய், பணத்தை குடுறி. விடுடான்னு சொல்றேன்ல. பணத்தை கொடுத்தா தாண்டி விடுவேன். விடுடான்னு சொல்றேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் கையை பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேன்னு சொல்லுவ. என் கிட்ட இருந்து உன்னால ₹1 கூட வாங்க முடியாது. உன்னால முடிஞ்சது பாருடா. ஏண்டி, என்னையவே அடிச்சிட்டு போறியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. எதுக்குடி? எதுக்கு இப்படி எல்லாரும் சாப்ப விடுற மாதிரி நடந்துக்கிற? இதுல என்னடி உனக்கு சந்தோஷம்? இது ஏன் சந்தோஷத்துக்காக பண்ண விஷயம் கிடையாது. சூர்யாவோட சந்தோஷத்துக்காக பண்ண விஷயம். சூர்யாங்கிற ஒரு ஆள் சந்தோஷத்துக்காக இந்த உலகத்துல இருக்கிற யாரை வேணாலும் கஷ்டப்படுத்துவியா? யார வேணாலும் இல்லைன்னா என்னையே வேணாலும் நான் கஷ்டப்படுத்திப்பேன். நீ இப்படி சூர்யா சூர்யான்னு உருகிட்டு இருக்க. ஆனா அங்க சூர்யா காயத்ரி காயத்ரின்னு உருகிட்டு இருக்காரு. இதெல்லாம் உனக்கு எப்பதான் புரிய போகுதோ? எப்பதான் உனக்கு புத்தி வரப்போதோ தெரியல. சுப்பு, ஏற்கனவே காயத்ரி மேல கோவமா இருக்கிறப்ப நீ அவ குழந்தைய தூக்கிட்டு வந்தது சரியா? லைஃப்ல நமக்கு பிடிச்சவங்களுக்காக சில விஷயங்களை பண்ணும்போது சரி தப்பெல்லாம் பார்க்க கூடாதுண்ணா. என்னங்க இவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப இப்படியே பேசிக்கிட்டு இருக்கா. இவளை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இது பாரு சுப்பு, நீ சூர்யாவுக்காக காயத்ரி வீட்டுக்குள்ள புகுந்து குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்க. ஆனா இப்ப நீ மட்டும் தனியா போலீஸ் ஸ்டேஷன்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நானும் அண்ணனும் இதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா உன்னை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக சூர்யாவும் வரல, அவங்க அப்பா அம்மாவும் இங்க வரல. இதுல இருந்து புரிஞ்சுக்க சுப்பு, உன்னை அவங்க எந்த அளவுக்கு நினைக்கிறாங்கன்னு. எனக்கு எல்லாமே தெரியும்ண்ண.
அவங்க யாருமே என்ன நினைக்கிறதே இல்ல. ஆனா நான் என் சூர்யாவை நினைக்கிறேன். அது எனக்கு போதுமே. ஹலோ, யார் நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம் மேடம், நான் சுபுவோட அண்ணன், இவங்க என் ஒய்ஃபு. ஓஹோ, அப்படியா? உங்களெல்லாம் பார்த்தா அமைதியானவங்க மாதிரி இருக்கு. இந்த பொண்ணை மட்டும் ஏன் இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? அடுத்தவங்க வீட்டுக்குள்ள பூந்து குழந்தைய தூக்கிட்டு வர்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இல்லை மேடம், அது இப்போதான் அடுத்தவங்க வீடாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்றா ஒரே குடும்பம் இருந்தவங்க தான். இப்போ ஏதோ போராத நேரம் திசைக்கு ஒரு பக்கமாக முகத்தை திருப்பிட்டு இருக்காங்க. குடும்பம்னா இப்படி பிரச்சனை இருக்கிறதெல்லாம் சகஜம் தானே. நீங்க இப்படி சொல்றீங்க, அவங்க என்னடான்னா சுப்பு மேல ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மேடம், சுப்பு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தது தப்புதான். ஆனா அத அவ அந்த குழந்தையோட அப்பாவுக்காக தான் பண்ணா. வேற எந்த தப்பான நோக்கத்தோடையும் அவ அந்த குழந்தைய தூக்கிட்டு வரல மேடம். தயவு செஞ்சு அவளை மன்னிச்சு விட்டுருங்க மேடம், ப்ளீஸ். எப்படிமா மன்னிச்சு விட முடியும்? கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்ற, மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்றீங்க? அப்போ லாயரை பார்த்து ஜாமீன் மூவ் பண்ணுறதை தவிர வேற எதுவும் வழி இல்லையா மேடம்? கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே வாபஸ் வாங்கிட்டா இந்த சுபுவை வெளியே விட எந்த அப்ஜெக்ஷனும் எனக்கு கிடையாது. நீங்க என்கிட்ட மன்னிச்சு விடுங்கன்னு கேக்குறீங்கல்ல, அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்ட கேளுங்க. அவங்க மன்னிச்சு விட்டுட்டா உங்க தங்கச்சியை நான் விட்டுற போறேன். சரிங்க மேடம், நாங்க போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறோம். தேங்க்ஸ் மேடம். போலாமா? போலாம். சிக்கின்னு போகிறிய மனச நினப்பெல்லாம் வெயிட்டாச்சு உள்ள, என் தலையெல்லாம் வெயிட்டாச்சு புள்ள. அல்டாப்பா சுத்திக்கின்னு சல்சாப்பு பண்ணிக்கின்னு மனப்போக்கில் வாழ்ந்து புட்டோமே. கஷ்டத்தை தாங்கிக்கின்னு நஷ்டத்தை வாங்கிக்கின்னு பட்டா போட மறந்து புட்டோமே.